அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையானது இன்று இந்தியாவின் பாதுகாவலரான புனித தோமாவினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எவ்வளவு தூரம் நான் போகிறேன் என்பது கூட அவரது மனதில் உண்மையை அறியாதவாறு அந்த நம்பிக்கையை மட்டுமே இறுக பற்றி கொண்டு நம்முடைய நாட்டிற்கு வந்த திருத்தூதர். அந்த பெருமை நமக்கு இன்றும் இருக்கிறது. அவருடைய அந்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை இன்று நாமும் நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய கட்டளையை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்படுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற அந்த கட்டளையை நம்முடைய மனதில் இருத்தியவாறு இன்றைய நாளிலே இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திரு தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலா நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியோ தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியோ அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நான் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினான். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிப்பவராகிய சீமோனின் வீட்டில்
விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போதும் உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கிய கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருமுத்துக்கள் 19 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டவரும் அல்ல, இறைமக்கள், சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பெற்றோர் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பன்னிருவருள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்தியாவினுடைய பாதுகாவலர் திருத்தூதர் தோமாவினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நிச்சயமாக திருத்தூதர் தோமாவினுடைய கல்லறையை வந்து சந்தித்திருப்போம். தோமா நடந்த அந்த இடங்களிலே நாமும் நடந்து பார்த்திருப்போம். அவர் இங்கேதான் நீர் அருந்தினார் என்று அந்த இடத்தை நாம் அருகில் சென்று பார்த்திருப்போம். அந்த இடத்திலே சென்று நிற்கின்ற பொழுது நமக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளிலே அடங்காத ஒரு உணர்வு ஒன்று நம்மிடத்திலே நிச்சயமாக பிறக்கும். காரணம், அது நம்மை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்துச் செல்லுகின்றது. பல தலைமுறைகளுக்கு முன்பாக நம்மை எடுத்துச் செல்லுகின்றது. அந்த இடம் நினைவு, அந்த இடமும் நினைவும் திருத்தூதருடைய அந்த நடந்த அவர் செய்த பணிகள், இறுதியாக இரத்தம் சிந்தி இயேசுவுக்காக, நம் ஆண்டவருக்காக உயிரை மாய்த்து கொண்ட அந்த இடத்திலே நிற்கின்ற அந்த அனுபவத்திலே நம்முடைய உடல் நிச்சயமாக சிலிர்த்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் உன்னதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த தோமையார் மலையிலே, அவர் இறந்த இடத்திலே நாமும் நேரில் சந்தித்து நின்று அந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். வேத சாட்சிகளுடைய இரத்தத்தில்தான் திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாளர்களுடைய இரத்தத்தில்தான் இந்த திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக அன்று இயேசுவினுடைய வாக்குறுதியை கேட்டு, அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப, இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப தங்களுடைய மனதிலே ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கொண்டு, நான் ஆண்டவருக்காக பணி செய்வேன், அவருக்காக நான் எந்த துன்பத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று அவர் மீது கொண்ட அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் புறப்பட்டு கிளம்பி நம் நாட்டிற்கு வந்த அந்த திருத்தூதர் இன்று நம் கண் முன்பாக நமக்கு நிற்கின்றார். ஆனால் அவருக்கு பாரம்பரியம் வைத்திருக்கிற பெயர் சந்தேக தோமையார் என்று வைத்திருக்கிறது. எப்படி அவர் சந்தேக தோமையார் என்று சொல்ல முடியும்? அவர் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக அவர் சந்தேகித்தாரா? உண்மையிலே அவர் சந்தேகத்தை எழுப்பினாரா?
அல்லது நான் என்னுடைய கண்களால் கண்டால்தான் நம்புவேன், அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று தனக்கு ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் உறுதிப்பட நின்றாரா? என்னை பொறுத்தவரை அது சந்தேகம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக அதை அடக்கிவிட முடியாது. கடவுளை நேரில் கண்டவர் எவரும் இல்லை, ஆனால் கடவுளை நான் கண்டே அடைவேன் என்று தேடியவர் உலகில் பலரும் தேடி இருக்கிறார்கள். நான் கடவுளை நேரில் கண்டுகொள்வேன், அவரை சிக்கன பிடித்து கொள்வேன், என் கடவுள் எனக்கு வேண்டும் என தேடி அலைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இயேசு இந்த உலகிலே மனித உரு எடுத்து வந்து கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்று நமக்கு எண்பித்து காண்பிக்கிறார். அந்த கடவுளுடைய மகனாக பிறந்த அவரை இரத்தமும் சதையுமாக கொண்ட அந்த உடலை ஏறக்குறைய 30 ஆண்டுகள் வயது நிறைந்த ஒரு வாலிபரை அவர் பார்த்திருக்கிறார். தோமா அவரை கண்டிருக்கிறார், அவரோடு உடன் இருந்திருக்கிறார், அவருடைய அழைப்பை பெற்றிருக்கிறார், அவரோடு உண்டு இருக்கிறார், அவரோடு நடந்து சென்றிருக்கிறார், அவருடைய போதனைகளை கேட்டிருக்கிறார். அவர் இப்படித்தான் இறப்பேன் என்று முன்கூட்டி சொல்லுகின்ற பொழுது அதையும் அவர் கவனித்திருக்கிறார், மனதிற்குள்ளாக இருத்தி இருக்கிறார். அவருடைய இறப்பை பற்றி பேசியிருக்கிறார் ஆண்டவர். அவருடைய இறப்புக்கு பிறகு என்ன நிகழும் என்பதை பேசியிருக்கிறார், உயிர்ப்பை பற்றியும் பேசியிருக்கிறார். ஆனால் தோமா இத்துணை நாட்களும் ஏறக்குறைய 3 ஆண்டுகளும் என்னோடு உடன் இருந்த அவர் உயிர்த்த பிறகு என்னை ஏன் சந்திக்க அவர் விரும்பவில்லையா, அல்லது நான் அவரை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையா என்று அவர் நிச்சயமாக அவருடைய மனதிலே கேள்விகள் கேட்டிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலருக்கும் தோன்றுகிறார், உடன் அமர்ந்து உணவு உண்ணுகிறார், மீன் சமைத்து உண்ணுகிறார், அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுது அந்த வழிபோக்கு போன அந்த தூதர்கள் அவரை கண்டுகொள்ளுகிறார்கள். எம்மாவு சீடர்கள் அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் அங்கு மறைந்து விடுகிறது. ஆனால் அவர்களுக்கும் அதற்கு முன்பாக அந்த அனுபவம் கிடைக்கிறது. அதை போல இயேசு மீனை அங்கு உண்ணுகின்ற பொழுது மற்ற சீடர்களுக்கு இயேசுவை உணர்ந்து பற்றி கொள்ளுகிற அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் தோமாவுக்கு அது கிடைக்கவில்லை. எப்படி எனக்கு மட்டும் கிடைக்காமல் போய்விடக்கூடும் என்று அவர் ஆதங்கப்பட்டிருக்கக்கூடும். நான் என்னுடைய ஆண்டவரை என் உடம்பால் என்னுடைய விரலால் தொட்டு அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நிச்சயமாக பிடிவாதமாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு நான் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், என் ஆண்டவரை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் இப்படி சொல்லுகின்றார். நான் நம்ப மாட்டேன், அவரை நான் நேரில் கண்டு அவரை தொட்டு பார்த்துதான் நான் நம்புவேன் என்று சொல்லுகின்றார். அப்படியெனில் அந்த ஆர்வம், என் கடவுளை நான் காண வேண்டும், என் கடவுளை நான் தொட்டு பார்க்க வேண்டும், என் கடவுளை நான் பற்றி கொள்ள வேண்டும், அரவணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அலாதியான அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதல்லவா, அந்த ஆர்வம் நமக்கும் வேண்டும் என்று புனித தோமா என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவர் ஆர்வப்பட்டதினால், அதில் விடாப்பிடியாக இருந்ததனால்தான் நிச்சயமாக எல்லாம் அறிந்த கடவுள், எல்லாம் அறிந்த இறைவன் ஆண்டவர் அவருக்கு இப்படித்தான் அவர் நம்புவார் என்றால் நான் அதையும் செய்கிறேன் என்று அவர் முன்பாக வந்து நின்று இதோ தொட்டுப்பார் என சொல்லுகின்றார், உன் விரலை இடு என்று சொல்லுகின்றார். ஆனால் அங்குதான் தோமா தன்னுடைய மனித நிலையை உணர்ந்து கொள்ளுகின்றார். அவர் கடவுள், நான் மனிதர். நான் அவரை பார்த்த பிறகு அதன் பிறகு நான் வார்த்தைகள் எனக்கு இல்லாமல் போய்விடுகிறது. கடவுளை நான் பார்த்த பிறகு எனக்கு அங்கே ஒன்றுமில்லை, எல்லாம் எனக்கு எந்த தேவையும் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்த நிலைதான் மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான அரிதான நிலை அங்கு கிடைக்கிறது அவருக்கு. அதுதான் கடவுளை தேடுகின்றவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். என் கடவுள் எனக்கு வேண்டும் என சொல்லுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். தோமாவிற்கு அது கிடைத்தது. அங்கே என்ன நடக்கிறது? என் ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என சொல்லி அப்படியே சரணாகதியாக விழுந்து விடுகிறார். அவ்வளவுதான். அவர் அங்கு விரலை இட்டு பார்க்கவில்லை, தொட்டு பார்க்கவில்லை. இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் அவ்வளவுதான், அப்படியே முழுமையாக சரணாகதி அடைந்து விடுகிறார். கடவுளை தேடுகின்றவர்கள் கடவுளை கண்டடைகின்ற பொழுது
அதன் பிறகு எந்த ஒரு தேவையும் இல்லை, அப்படியே சரணாகதி அடைந்து விடுகிற அந்த நிலைதான் நமக்கு இன்று திருத்தூதர் தோமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதுதான் இன்று நமக்கு கடவுள் தருகின்ற ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. நற்செய்தியிலே எழுதப்பட்ட வார்த்தைகள், முதல் சீடர்களை அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், வந்து பாருங்கள் என சொல்லுகின்றார். அது நுழைவாயில், உள்ளே நுழைகின்ற அனுபவம். இயேசுவினிடத்திலே போய் தங்கி இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ளுவதற்காக வந்து பாருங்கள், தங்கி பாருங்கள், என்னோடு இருந்து பாருங்கள் என்று அழைக்கின்ற அந்த நுழைவாயில். ஒரு மனிதர் அவருடைய அந்த நுழைவாயிலுக்குள் நுழைந்து விட்டால் பிறகு வெளியில் வருகின்ற பொழுது அந்த அனுபவத்தை அவரால் பகிராமல், சொல்லாமல், வெளிப்படுத்தாமல், அதை அறிவிக்காமல் இருக்க முடியாது என்பதுதான் இயேசுவினுடைய இறுதி வார்த்தைகள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என சொல்லுகின்றார். உலகெங்கும் சென்று என்ற வார்த்தையை நமது திருத்தூதர் தோமா மிக அருமையாக பற்றி கொள்ளுகின்றார். நிச்சயமாக இயேசு நீ கிழக்கே போ, மேற்கே போ என்று பிரித்து கொடுத்திருக்க மாட்டார். உலகெங்கும் என்று பொதுவாக சொல்லுகின்றார். திருத்தூதர் தோமா இதற்கு இந்தியா நோக்கி வர வேண்டும், கேரள பகுதிகளிலே எதற்கு வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு எதற்கு வர வேண்டும், இந்த பகுதியில் வர வேண்டும் என்ற அவருக்கு தூய ஆவியானவர் அவரை தொட்டு வழிநடத்தி இங்கே அவரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இன்றும் நம்முடைய மண்ணில் வாழுகின்ற மக்களில் பலர் நாங்கள் தோமா கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக மார்தட்டி சொல்லுகின்றார்கள். காரணம், தொடக்க நிலையிலேயே நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். அவர் தோமா வழியாக இயேசுவை அறிவித்ததால் தோமா கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கின்ற இந்த நிலை இருக்கிறது. எந்த ஒரு மனிதர் திருத்தூதராக இருந்தாலும், இயேசுவை பின்பற்றுகிறவராக இருந்தாலும், இயேசுவோடு சென்று தங்கி அவரிடத்திலே அனுபவம் பெற்றுவிட்டால் அவருக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் அல்லது அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடு என்னவெனில் உலகெங்கும் சென்று, அப்படியெனில் மொழி கடந்து, இனம் கடந்து, வேற்றுமை கடந்து எல்லா மனிதர்களையும் கடவுளுடைய பிள்ளைகள் என சொல்லி, எல்லாரும் எனக்கு சகோதர சகோதரிகள் என சொல்லி, ஆண்டவர் முன்னிலையில் நாம் அனைவரும் சமம் என சொல்லி, அங்கு இருக்கக்கூடிய பிளவுகள் அத்தனையும் கடந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான நிலையை திருத்தூதர் பெற்றுக்கொண்டாரே, அதுதான் மற்ற திருத்தூதர்களில் நாம் காண முடிகிறது. அதுதான் இன்றைய இரண்டாவது வாசகமான வாசிக்க கேட்டு முதல் வாசகத்திலும் அப்படித்தான் வருகிறது. பேதுரு மிக தெளிவாக சொல்லுகின்றார், கடந்து, யூத நிலையை கடந்து நான் பயணித்து வந்திருக்கிறேன் என சொல்லுகின்றார். இந்த பயணித்து வருகிற அந்த நிலை உலகெங்கும் சென்று என்ற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு திருத்துதராக வந்த நம்முடைய தோமா பாதுகாவலர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம் இன்று என்னவெனில், கடவுளை அனுபவிக்க தேடுகின்ற மனநிலை, தேடல் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அதனை தொடர்ந்து நாம் கடவுளிடத்திலே இயேசுவை அறிந்து கொண்டு நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம் இயேசுவிடமிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் நல்லதை கற்றுக்கொண்டு அந்த நல்லதை உலகெங்கும் பறைசாற்றக்கூடிய கருவிகளாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் இயேசுவினுடைய கட்டளையை நாமும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு நாம் நற்செய்தியை சொல்லுகின்றோம். நம்முடைய கடவுளை நாம் அறிக்கையிடுகின்றோம் என்கின்ற அந்த ஒரு மனநிலையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு திருத்தூதரை போல நாம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கு நற்செய்தியை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். திருத்தூதர்கள் இரத்தம் சிந்தினார்கள். இயேசுவை பின்பற்றியவர்கள் இரத்தம் சிந்தினார்கள். இரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர்கள் துணிந்து நின்றார்கள். நம்முடைய கால சூழ்நிலையும் ஒருவேளை இனி வரக்கூடிய காலங்களும் எப்படி இருக்கும் என்று நிச்சயமாக தெரியவில்லை. ஏனெனில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய நிலை வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் பொய்யை உண்மையென சொல்லுகிற நிலை இருக்கிறது. பொய்கள் வேகமாக பரவுகின்றன. குறிப்பாக சமூக ஊடகங்களிலே பொய்கள் வேகமாக பரவுகின்றன. பொய்கள்தான் உண்மை என மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அந்த பொய்களை பொய்கள் என சொல்லி நாம் அறிக்கையிடுகின்ற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவை நாம் அறிக்கையிடுகின்றோம். பொய்களை பொய் என சொல்லி நாம் உண்மையை அடித்து சொல்லுகின்ற பொழுதுதான், உண்மையை எடுத்து சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் இயேசுவை, ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம் என்பதை நம்முடைய மனதில் இருத்தி உண்மையை மட்டுமே
நம்பி உண்மையான ஆண்டவரை, உண்மையான தெய்வத்தை நாம் உலகெங்கும் பறைசாற்ற நாம் இருக்கின்ற இடத்திலே அதற்கு முக்கியமான கருவிகளாக செயல்பட இன்றைய நாளிலே வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருத்தூதர் தோமாவினுடைய விழாவிலே அவரது இடத்திற்கு சென்று ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் இன்னும் நிறைவாக ஆசீர்வாதத்தினை கொடுப்பாராக. அவரது வழிகளை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர்தாமே நிறைவான ஆசியை இன்று தந்து தொடர்ச்சியாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமீன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தந்தையுமான நம்முடைய இறைவனிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைத்து ஜெபிப்போம். திரு தந்தைக்காக ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவருடைய பணி வாழ்வு சிறப்பதற்காக ஜெபிப்போம். புனிதர்களுடைய பாதுகாப்பில், பரிந்துரையில் பல நலன்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக, குடும்பங்களில் இருப்பவர்களுக்காக, யாரும் நினையாதவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, உலகிலே அமைதி பிறக்க வேண்டுமென துன்புறுவோருக்காக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைப்போம். வல்லமையான இறைவன் நம்முடைய புனிதருடைய திருத்தூதருடைய பரிந்துரையால் நமக்கான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிரம்ப கொடுப்பார் என நம்பிக்கையில் அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம், சரணாகதி அடைவோம். நீரே என் ஆண்டவர் என்று அவரிடத்திலே முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாள் வரை எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய தேவைகளை இன்று நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். கேட்பதற்கு முன்பாக தரக்கூடிய நீர் எங்களை அதே வேளையில் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீர். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு இடத்தில் நாங்கள் கேட்ட அந்த மன்றாட்டுக்களை எல்லாம்
எங்களுக்கு நீர் செவிசாய்த்து குறிப்பாக எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையிலே திடப்படுத்தி எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் உம்மிடத்தில் கேட்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். கோதுமை மணியன மடிந்த பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியன மடிந்த பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திரு தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீ. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றே. ஆகவே இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்களும் பாடி உமக்கு குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் அழுத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் நம்மை காத்து. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோல ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோல ஏந்திடும். எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, உன்னதமா பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.